நேற்று ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் இந்திய அணி நியூசிலாந்தை செம்மையாக போடுன்னு போட்டு அணிக்கு ஒரு வெற்றி கோப்பையை வாங்கி கொடுத்துட்டாங்க. மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க, நியூசிலாந்து முதல்ல பேட்டிங் செஞ்சு 251 ரன்கள் 7 விக்கெட் இழப்புக்கு ஆடி இருப்பாங்க. குறிப்பாக மிட்சலும் இன்னொரு பக்கம் பிரேஸ்வெல் 2 பேரும் 50 அடித்து அந்த ஸ்கோர் வர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. என்னதான் 2 பேர் அடித்தாலும் நம்ம செல்லா குட்டிங்க குல்தீப் யாதவும் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் அட்டாக் பண்ணி கொஞ்சம் கூட நகரக்கூடாது, கிரீஸை விட்டு நகலவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேரும் சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. நம்ம சமி ஓவரில் தான் கொஞ்சம் அடி விழுந்திருக்கு, ஒரு ஹர்திக் பாண்டியா ஓவர்லையும் அடி விழுந்திருக்கு. அக்ஷர் பட்டேல் சூப்பராக ஓவர் போட்டு 8 ஓவருக்கு 29 ரன் தான் விட்டு கொடுத்தாரு. ஆனாலும் இந்த நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சூப்பர்னு சொல்லலாம். 251 ரனில் அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம இந்திய அணி பேட்டிங் இறங்கும் போது ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க, என்னைக்கு தான் ஒரு 2-3 சிக்ஸ் அடிப்பார், அதிகபட்சம் 30-40 ரன்கள் அடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுவார் கிரவுண்டை விட்டு. ரோஹித் சர்மா நேற்று ரொம்ப பொறுமையாக நின்று கேப்டன் நான் தாண்டா டீமுக்கு கப்பு வாங்கி கொடுப்பேன்ற மாதிரி நின்று பொறுமையாக ஆடி 75 ரன்னுக்கிட்ட அடித்து கொடுத்துட்டாரு. தேவையில்லாத பால் அந்த ரச்சின் ரவீந்திரா பாலை ஆடி இருக்க வேண்டாம், சப்போர்ட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் தட்டிட்டு இருக்கமே, 6 அடிக்கலாமேன்னு ஒரு நற்பாசையில் இறங்கி கேப்டன் விக்கெட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் நல்லா தட்டி ஆடி கொடுத்துட்டு இருந்தார். அந்த விக்கெட்டுமே நல்ல ஒரு டீசெண்டான விக்கெட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே முன்னாடி ஜாண்டி ரோட்ஸை பார்த்தா எப்படி சொல்லுவோம் ஃபீல்டிங்கில், அந்த மாதிரி ப்ளீஸ் பறந்து பிடிக்கிறான். அந்த எங்கே தான் போனாலும் பிடிப்பான் போல அவன். இதுக்கு மேலே அவனை எங்கே நிப்பாட்டுறது அப்படின்ற மாதிரி அவன் நிற்கிற சைடு பந்து போகக்கூடாது அப்படின்னு பேட்ஸ்மேன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பாஞ்சு பிடிக்கிறான். பாயும் புலி பார்த்துருப்போம், பறக்கும் புலி இவனாக தான் இருப்பான் அப்படின்ற அளவுக்கு பிலிப்ஸ் கேட்சப்லாம் பிடிச்சிட்டு இருந்தார். இவர் ஒரு பக்கம் பவுலிங்கும் சூப்பராக போடுறாப்புல. இப்படி இருக்கும்போது இந்திய அணியில் அடுத்த விக்கெட்டை அடுத்தடுத்து இழக்கும் போது அந்த ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஆகா, எங்கட டீம் பழைய மாதிரி நியூசிலாந்துக்கிட்ட எப்படி தோத்தோமோ அதே மாதிரி தோற்றுறோமோன்னு எல்லாம் கொஞ்சம் கவலை வந்துருச்சு. இருந்தாலும் நான் பின்னாடி இருக்கேன்னு ராகுலும் பாண்டியும் ஒரு சிக்னல் காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கிடையில் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே புகுந்து அருமையாக நாக் பண்ணி 41+ அடிச்சு கொடுத்துட்டாரு. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் போட்ட உடனே தான் கொஞ்சம் நியூசிலாந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பித்தாங்க. பக்காவாக ஆடி கொடுத்துட்டாங்க. இல்லை ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன ஆகி போச்சுன்னா, விராட் கோலி முதல் பந்து வந்தோன்னே சூப்பராக ஒரு சிங்கிள் ஆனார். 2வது பாலே LBW ஆவார் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். விராட் கோலி ட்ரை பண்ணிட்டாரு, விக்கெட்டையும் இழந்துட்டார். ஜடேஜா ஒரு பவுண்டரி அடித்து வெற்றியை முத்தமிட்டார், கப்பு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டார். அழகாக 254 ரன்கள் 6 விக்கெட் இழப்புக்கு. அதாவது நியூசிலாந்து அப்படின்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு, அந்த ஒரு நாள் நம்மளால் மறக்கவே முடியாது. தோனியுடைய அந்த 2வது ரன்னுக்கு வரும்போது கிரீஸ் பக்கத்தில் வரும்போது அப்படி ஸ்டெம்ப்பு அப்படியே பைல்ஸ் கீழே விழுந்து தலைமை அந்த கண்ணு அந்த தண்ணீர் நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். நியூசிலாந்து அன்னைக்கு கொடுத்த அந்த அடிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் விராட் கோலி, ரோஹித் சர்மா சூப்பராக தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. கப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க. தோனி எப்படி 2005 வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி ரோஹித் சர்மா இப்போ அந்த கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ரோஹித் சர்மாவுடைய இந்த கிரிக்கெட் வரலாற்றில்.